வெல்கம் பேக் டு our சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டேல் vlogs. சப்பாத்திக்கு எப்போதும் ஒரே மாதிரியே குருமா செஞ்சு சாப்பிடாம ஒரு டைம் இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 3 பல்லாரி வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு, காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் இருக்குங்கிறதுனால 1 தான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துட்டு, பூண்டுப்பல் ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அதனால் நான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி ஒரு 4 சேர்த்துருக்கேன். இதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கப் ஃபுல்லாக நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸில் எடுத்திருக்க மீல் மேக்கர், நீங்கள் பெரிய சைஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை இது கூட சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஓடிடுச்சு. பிழிஞ்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்ததுன்னா கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதிலே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள் ஆர் மட்டன் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள், சீரகத்தூள் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் இதுக்கூடயே சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சொம்பு அளவுக்கு வந்து இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்புலாம் பார்த்து செக் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் சேர்த்தேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா கொத்தமல்லி தழைகளை இப்போவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் மீதியை வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. குருமா வகைகள், கிரேவி வகைகள் செய்யும்போது இந்த மாதிரி சர்க்கரை இல்லையோ வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து இதிலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நான் இந்த பாஸ்தா மசாலா வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த டேஸ்ட்டு. உங்ககிட்ட இந்த மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நார்மலாக இந்த மசாலா சேர்க்கும் போதே நார்மலாக சூப்பராக டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye, take care.